வணக்கம். நான் உங்க பிரவீன். வெல்கம் டூ தமிழ் மோட்டோ விளாகர். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொச்சின்லேருந்து மேங்களூர் வரையும் டிராவல் பண்ணியிருந்திருப்போம். அதுவும் நைட்ல வந்து டிராவல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, மேங்களூர்லேருந்து கோவா போற அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு நடந்துருந்துச்சுங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து ஆஃப் தி கேமரால நடந்துருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் வந்து ஆன் தி கேமரால நடந்துருச்சு. அத விட ஒரு முக்கியமான விஷயம், கூகுள் மேப் நம்மள வச்சு என்ன மாரி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத மிஸ் பண்ணாம இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆல் இண்டியா டூரோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு மறக்காம வந்து சேர்ந்துரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாவ்! செம! ஸோ கொஞ்ச நேரம் பீச்ல இருந்துட்டு, அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அப்படியே டேரக்டா இந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பீச் வந்து பாத்தீங்கன்னா, உடுப்பில இருந்து வெறும் 10 to 15 கிலோமீட்டர்ஸ்லயே இருக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கோஸ்டல் தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சர்ப்ரைசிங்லி நம்ம நிறைய பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, இந்த கோஸ்டல் ரோட்ல நம்ம டிராவல் பண்றது. லைக் சென்னை டு பாண்டிச்சேரி எப்படி ஈஸியாரோ அதே மாதிரி இது வெஸ்ட் கோஸ்டல். ஸோ அரபிக் சீல வந்து பாத்தீங்கன்னா அதோட அழகை அப்படியே பார்த்துட்டு எங்க இருந்து சூப்பரா டிராவல் பண்ணி போகலாம். இங்க பாருங்க, பொண்ணுங்க மாஸ் பண்றாங்க. வாவ்! நம்ம சோலோ ட்ரிப்ல பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. லைக் 237 கிலோமீட்டர். லொகேஷனுக்கு நம்ம வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முர்தேஸ்வரர் டெம்பிள் பக்கத்துல நம்ம போக போறோம். ஸோ பக்கத்துல தான் இருக்கு. ஸோ உள்ள லெஃப்ட்ல போனோம் அப்படின்னா நேராக கடல் பக்கத்துல போகும். அங்க போயிட்டு நம்மளோட ஃபேவரேட்டான காட் லார்ட் சிவாவை வந்து இங்க பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப நாள் ட்ரீம்ங்க. இங்க பாருங்க, மாத்தோபார் ஸ்ரீ முர்தேஸ்வரர் டெம்பிள். ஓகே, என்ட்ரன்ஸ்லாம் பங்கமாக இருக்கு. ரோடு செம்மையாக போட்டிருக்காங்க. இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ லோக்கல்ஸ் எல்லாம் காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டு இருக்காங்க பசங்க எல்லாரும். ரொம்ப நாள் கனவுங்க இது, இங்கே வரணும், இந்த லொக்கேஷனில் வந்து இந்த டெம்பிளை பார்த்துட்டு லார்ட் சிவா வந்து கடல் ஓரத்தில் இருக்க அந்த அழகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நமக்கு அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. இடையில ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த டெம்பிளை முடிச்சுட்டு போவோம் இல்லையா, அப்போ நான் அது என்னன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு ஆட்டோக்காரன் ஒருத்தன் பெரிய வேலையை ஒன்று பார்த்து விட்டாங்க. ஸோ அது என்ன நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு கடவுளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது நான் விலாவரியாக சொல்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க, சிவனோட அந்த ஸ்டாச்சு. ஐயோ, வேற லெவலு! ஃபுல்லா சில்வர் பெயிண்டடு. ரெனோவேஷன் ஒர்க் ஏதோ நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், பெயிண்டிங் ஒர்க்கு. பார்க்க வெள்ளியிலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்குங்க கோயில். ஐயோ, சான்ஸே கிடையாது. நம்ம ஒரு பக்காவான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி பைக்கை நிப்பாட்டிட்டு இங்கிருந்தே லார்ட் சிவா வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அவரோட ஆசையோடு அப்படியே ஆல் இண்டியா ட்ரிப் கிளம்பிட வேண்டியதான். கிட்டத்தட்ட நம்ம ட்ரிப்போட ஒரு 5% ட்ராவல் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இங்கே பாருங்க, மெண்டலாட்டம் வண்டி ஓட்டுறான். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டிருக்கான். அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி ஆட்டி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டிட்டு நிறைய பேர் இந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைபாஸில் அந்த மாதிரி தான் ஒருத்தன் வேலையை பார்த்து விட்டாங்க நம்மக்கிட்ட. கொஞ்ச நேரத்தில் அல்லு இல்லை எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு கடவுளை பார்த்துருவோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இவர் தான் முக்கியம், அப்புறம் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். முர்தேஸ்வரர், நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகிறது. ஐயோ, என்னமா இருக்காரு பாருங்க சிவா. இங்க பாருங்க, அங்கே பாருங்க, நகர்ற மாதிரியே இருக்கா. சூப்பராக இருக்கா, நகர்ற மாதிரியே. செம.
ஆனால் வண்டி எப்படி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணுமே. இதுக்கு மேலே வண்டி போகுமான்னு வேற தெரியலையே. எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியலையே. எல்லாம் பீச்சில் போய் குளிச்சுட்டு வராங்க. நாம் எப்படி போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது? கடலுங்க இந்த சைடு. போட்டிங் பாயிண்ட் அந்த சைடு, அவுட் இந்த சைடுன்னு போட்டிருக்கு. எப்படி உள்ள போகிறது? ஆர்என்எஸ் எல்லாம் எப்படி போகிறாங்க தெரியலையே. ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால எப்படியும் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்தாச்சு. இது ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குங்க. அந்த சைடெலாம் ரெசிடென்சி, அந்த சைடு போட்டிங். இங்கே பாருங்க, பீச் இந்த சைடு ஃபுல்லாகவே, அந்த சைடு மவுண்டன்ஸு. பீச்சு செம்ம பிஸியாக இருக்குங்க. போட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு பங்கமாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது. ம் ம் நல்லா இருக்கு. 20 ரூபா டிக்கெட் இருக்குது. ஓகே. நல்லா இருக்குது. பைக்கை அங்கே பார்க் பண்ணிட்டு போய்க்கலாம் இல்லையா? ஓகே ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ. இந்த அண்ணா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார். பைக்கை மேலே எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டேன். தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான் டிக்கெட் சொன்னார். காடை வந்து ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம். நான் கூட இப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவேன்னு நினச்சேன். பட் செம்ம மேலே வரையும் பைக் போகுது அப்படின்றப்போ சான்ஸே கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க. ஐயோ, where can I go with the bike? Turn left. In 500 meters, turn left to stay on Venkateshwar Temple Highway. ஆனால் மேலே ஓகே, இன்னும் மேலே கூட போகலாமா? லெட்ஸ் ட்ரை. மேலே போய் பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. நான் வீடியோலாம் எதுவும் பார்க்கல, மேலே போகலாமா போகக்கூடாதானே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வா, என்னோடய ஃபேவரெட். ஸோ பக்காவான வியூ பாயிண்ட் எங்கேருந்துங்க பார்க்குறாங்க? ஓய்யோ, நோ என்ட்ரி, டேஞ்சர். ஸோ இங்கே செம்மையாக ஒரு ஸ்டாச் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலு. என்ன அரசு, எங்கிட்டா போகிறது? என்ன அரசா? ஸோ வியூ அங்கே இருக்குது. இப்படி வந்து இப்படி கோயிலுக்கு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா கீழேருந்து அப்படியே நடந்து மேலே போகலாம். உள்ளே ஃபுல்லாக ஏர் கண்டிஷனர் பண்ணியிருக்காங்களாமா. ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான் டிக்கெட்டு. யார் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுத்த வரைக்கும் ஓகே தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே ஓப்பன் வியூ தான். சி உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த சைடு போனால் தெரியும். இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இருக்குது. அப்படி சுற்றி போய் பார்ப்போம். எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க. கேட்போம் இங்கே. ப்ரோ, திஸ் சைடு? ஓகே. Turn right, then turn left. சிவனை கண்குளிர பார்த்தாச்சு. கடலுக்கு அருகே
அழகான ஒரு காட்சியோட சிவன் வந்து இங்கே இருக்காரு. Turn left onto Murudeshwar Temple Highway. வேற மாதிரி. ஸோ கடலை வந்து டைரெக்டாக பார்க்க முடியுமான்னு தெரில, பட்டு அவரை வந்து பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. In 400 meters, turn right. ஏய் சூப்பராக இருக்கியா, சுற்றி வர்றதுக்கு அழகாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க பீச்சு. ஐயோ, லார்ட் கிருஷ்ணாவோட ஸ்டாச்சு இருக்கு. லார்ட் கிருஷ்ணா கூட அர்ஜுனன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் சொன்ன உபதேசம் போகிறப்போ, ஸோ அதை அப்படியே பக்காவாக ஸ்டாச்சு ஆக்கி வச்சுருக்காங்க. பங்கமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ முருதேஸ்வர்லேருந்து நேராக கோவா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணால் கோகர்ணா போகிற வழி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேப் போட்டு தான் வரணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்டு இருக்காது, அதே மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.2 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கோகர்ணா வரேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கோகர்ணாவை பார்க்காம போனால் எப்படி? அப்படியே போயிட்டு கோகர்ணா பீச்சையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே கோகர்ணா டெம்பிள்னு ஒன்று இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ முடிஞ்சால் அந்த டெம்பிளுக்கு போக ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக போயிட்டு இருந்தோம்லங்க ஒரு ரூட்டு, அது வந்து அப்படியே மவுண்டன்ஸ்லேயே போயிட்டு இருக்கு. அந்த மவுண்டன் பார்க்க எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கேஸ்டல் இல்லைன்னா வந்து ஒரு ஃபோர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்குங்க. அந்த காலத்தில் எப்படி வந்து போர்ச்சுகலோ இல்லை டச்சோ வந்துட்டு இந்த போர்ட்டுக்கு வந்து எப்படி மொத்தமாக கேப்சர் பண்ணாங்கன்றது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஸ்பைஸ்க்காக வந்தவங்க ஸோ நிறைய இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட கோவா வந்து போர்ச்சுகலோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பயமுறுத்தி நம்ம கோவா வந்து மறுபடியும் இந்தியாவிலே வந்து சேர்த்துனாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய மேட்டர்ஸ்லாம் போச்சு. ஸோ எனிஹவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே கோவா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பீச் டவுன்னு சொல்லலாம், பார்ட்டி டவுன் சொல்லலாம். அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபேமஸ் கோவா. இப்போ கோவா போகிறதுக்கு முன்னாடி கோகர்ணா பார்த்துடலாம். பயங்கரமான வெயிலுங்க, சரியான வெயில். கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு 4 வாட்டி வண்டியை நிப்பாட்டி தண்ணி குடிச்சு ஜூஸ் குடிச்சு என்னோட ரைடிங் ஜாக்கெட்டே ஃபுல்லாக உப்பு பூத்து போகிற அளவுக்கு ஸ்வெட் ஆகிருக்குங்க. இங்கே இருக்கவங்கள கேட்டால் பயங்கரமான ஹீட்டு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை, அதுவும் இவ்வளோ இயர்லியரா சம்மருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்கிறாங்க. உண்மைதாங்க, இங்கே மட்டும் கிடையாது, அக்ராஸ் தி வேர்ல்டு, அக்ராஸ் தி இந்தியா, சவுத் எல்லா இடத்துலையுமே சேம் ப்ராப்ளம் தான். ஏறி போனாலும் பிரச்சனை, இறங்கி போனாலும் பிரச்சனை. ஸோ கேரளாவில் தான் வண்டி இப்படி ஓட்டினாங்கன்னா இங்கேயும் இப்படியா வண்டி ஓட்டுறீங்க? டிரைவிங் ஸ்கில்ல நான் தப்பு சொல்லலை, பட் அவங்க எல்லாருமே ஒரு ரஷ்லேயே வண்டி ஓட்டுவாங்க. ஆனால் பெரிய ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, அவங்க சேஃபாக தான் ஓட்டுவாங்க. நமக்கு தான் அது பார்க்க பயமாக இருக்கும், நமக்கு ஒரு சேஃப் இல்லாத மாதிரி இருக்கும். இங்கே அப்படி தான் ஓட்டுறாங்க. சரி, இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு, நான் போய் ரீச் ஆனோடனே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு மாடு பார்த்தீங்களா, மாடு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குடியா. இந்த மவுண்டன்ஸ் ஃபுல்லாக நிறைய இடத்துல இந்த குட்டை ரக மாடுகள் நிறையா இருக்குங்க. பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்கு. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாக இல்லாமல் அது ஒரு சைஸாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் கண்ணுக்குட்டி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. பட் இங்கே பெரிய மாடே அந்த சைஸில் தான் இருக்கு. மாமா காமெடியாக இருக்கு பார்க்குறதுக்கு. நம்ம கூட சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருந்துச்சு இட்லி கொடுக்க சொல்லி. இங்கே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் காஸ்ட்லி தாங்க. ஒரு இட்லி 20 ரூபா, ஒரு வடை 20 ரூபா. பூரா இந்த வடக்கு நண்பர்கள் தான் கடை வச்சிருக்காங்க. அதே மாதிரி நார் அடிக்கிறாங்க நம்ம ஊரை. இவங்க எங்க பூந்தாலும் சரிங்க,
அவங்களோட எல்லா பொருளையும் இறக்குமதி பண்ணி விட்டுறாங்க. வரேன் போகிறோம் பூரா கட்டுக்கட்டா வாங்கிட்டு போகிறாங்க. பூரா எச்சியாக துப்பி வைப்பாங்க. எங்கே போனாலும் சும்மா இருக்க மாட்டுறாங்க இந்த வடக்கு நண்பர்கள். சரி, பக்கத்தில் போயிட்டு நான் சொல்கிறேங்க. கோப்ரோவில் ரெண்டுலேயுமே சார்ஜ் இல்லைங்க, என்னன்னு தெரில, சரியாக சார்ஜ் ஏற மாட்டேங்குது. கோவா போயிட்டு தான் பார்க்கணும். மகாபலேஸ்வரர் டெம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாருங்க நேராக உள்ளே போகுது. நம்மளை என்ன சொல்லுது, ஸோ கோகர்ணா நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம். இதான் பீச் ரோடு. இது பஸ் ஸ்டாண்டுங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. பஸ்ஸில் வரவங்களாம் ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க ஜாஸ்தி. பைக் ரெண்ட் இங்கே இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு கோகர்ணா சுற்றி இருக்க நிறையா ஸ்பாட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் ரூம்ஸ் இருக்குது, காஸ்ட்லியான ரூம்ஸும் நிறையா இருக்குது. நம்ம தான் இங்கே தங்க போகிறது இல்லையே. ஆனால் பாவங்க இங்கே பாருங்கள், வெள்ளக்காரன்லாம். சார் ப்ரோ, தமிழ்நாடு. Sorry? தமிழ்நாடு. Tamil Nadu. Nice job. Bike is looking good. யா, தேங்க்யூ ப்ரோ. We are from Mumbai. மும்பை. யா, You're in this place. ஐ எம் கோயிங் டு மும்பை. You're going to Mumbai? யா, கோவா நெக்ஸ்ட் டு மும்பை. Surprise though. ஹா. பாய் ப்ரோ, பாய். ஆந்தி வேலை தலையில் ஒரு கேமரா மாட்டிட்டு வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறாரு. பைக்கு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. வா, துவண்டு கிடக்கும் என் நெஞ்சில் ஒரு தாமரைன்னு சொன்னால் தப்பாயிருமோ, ஒரு எனர்ஜியை வந்து விதைச்சிட்டு போயிட்டாரு. ஸோ மெயின் பீச் வந்து ரைட் சைடு. ஓகே, இந்த சைட் போவோம். ஓ, நிறைய பேர் வராங்க மக்கள். கோயிலுக்காகவும் நிறைய பேர் வராங்க, பீச்சுக்காகவும் நிறைய பேர் வராங்க. இதாங்க டெம்பிள். அப்பா பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ, பயங்கர சொட்டிங்காக இருக்குது. எல்லாத்தையும் அவுத்துட்டு போகவும் வர முடியாது. பீச்சுக்கு எப்படி போகிறது? இருங்க, ஃபஸ்ட்டு யார்கிட்ட விசாரிச்சுட்டு நம்ம பீச்சுக்கு போவோம். வந்தாச்சுங்க பீச்சுக்கு. ஸோ கோவா மாதிரியே கோகர்ணா வந்து ஒரு பயங்கரமான பார்ட்டி டவுன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இது டெம்பிள் டவுனாக இல்லைங்க இருக்குது. ஐயோ, நமக்கு முன்னாடி நிறைய ட்ராவலர்ஸ்லாம் வந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ டக்குன்னு நம்ம கடலுக்கு வந்தாச்சுங்க. கோகர்ணா அங்கே தெரியுதா உங்களுக்கு? கேமல்லாம் நை நோ. ஸோ அங்கே கேமல்லாம் வேறு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 2 கேமல் இருக்குது. ஆனால் வெயில் படு பயங்கரமாக இருக்குங்க. எப்படி தாங்க மக்கள் வெயிலில் வந்துட்டு போய் குளிச்சுட்டு மணலில் நடந்து வராங்க. அப்பா பாவங்க. இருந்தாலும் வெயிலுக்கு கொஞ்ச நாச்சும் மனசாட்சின்றது இல்லவே இல்லைங்க. ஸோ ஒரு சூப்பரான இடம் கோகர்ணா. பார்க்கணுன்னு நினச்சோம், பார்த்தாச்சு. ஸோ அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது மலை மேலே. ஸோ வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். பெட்டரான ஸ்பாட் எதுவும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, வந்த வழி அப்படியே திரும்பி போகலாம். ஆசை முடிந்தது. நிறைய ட்ராவலர்ஸ் வர்றாங்க. நம்ம ஃபுல்லாக பைக்கை லோட் பண்ணியாச்சு, அதனால் எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. கோகர்ணா அந்த பக்கம் ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு பார்ப்போம். பார்க்கிங்கில் போயிட்டு எல்லாரும் பாருங்க பயங்கரமாக வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. தெலுங்கானா, ஆந்திராவில் இருந்தலாம் பயங்கரங்க.
இங்கே ஒரு இடத்துல வந்து டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து நிறையா இங்கே இருக்குது. ஸோ லோக்கல் பீப்புள்ஸ் வந்து ஃப்ரூட்ஸு அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிழங்கு இதெல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா புளி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், அதாவது வரமிளகா இதெல்லாமே சேல் பண்ணுறாங்க. நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கடையில் தான் வந்து நம்ம டீ சாப்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், அண்ணாச்சி வச்சுருக்காங்க, வாழைப்பழம், அதே மாதிரி பலாப்பழம். ஸோ இது என்னன்னு தெரியல, இது ஏதோ புளி மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி அவரைக்காய், ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கோகோனட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா புளி, அப்புறம் வரமிளகா வந்து பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கலரில் இருக்குது. கொய்யா, ஒரு ஜூஸ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, என்ன ஜூஸ் தெரியல. வாட் இஸ் திஸ்? குக்கும்பர் ஜூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஜூஸ். ஆமாம், கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்கிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பாட்டில்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கிழங்கெல்லாம் வச்சுருக்காங்க, கிழங்கு, ஸ்பைசஸ், அப்புறம் ஒரு ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நட்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது என்னென்னு எனக்கு தெரில, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதே மாதிரி மஞ்சள், டர்மரிக், ரைட், டர்மரிக் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் கீரைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு இப்போ கோவாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம கோவாக்குள்ளே என்ட்ராகி ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. எல்லாருமே பைக்கில் வந்து ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி ரைடர்ஸ் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீ ஷாப்ஸ் நிறையா இருக்குது. டீ ஷாப்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே பாருங்க, ரெட் புல் வச்சுருக்காங்க. கரண்ட்டு மட்டும்தான் இங்கே இல்லை, மற்றபடி எல்லா ஜூஸு, மேகி, ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி எக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஸோ இங்கேருந்து கோவா போகலாம். ஸோ நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்ருக்கோம். வெயில் வர இங்கேயும் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இது மரம் நிழலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். நீங்கள் கோவா வந்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கோவாவில் ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது, ஏகப்பட்ட இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா தான் கோவா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஃபுல்லி லோடடாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, நாம் முருதேஸ்வரர் டெம்பிள் போனோம் இல்லையா? ஸோ முருதேஸ்வரர் டெம்பிளுக்கு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் ஆகி போயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வந்து வண்டியில் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த ரோடில் வந்து 80 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்பீடாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 80 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நானும் ஒரு 80 கிலோமீட்டர் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு முன்னாடி வந்து ஒரு கர்நாடகாவோட ஒரு பஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, பேசஞ்சர் பஸ், ஸ்லீப்பர் பஸ் மாதிரி. ஸோ அந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்து நான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து லெஃப்ட் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சடனாக என்ன பண்ணேன்னா, அந்த கனெக்டிங் ரோட்டில் ஒரு ஆட்டோக்காரன் வந்து டக்குன்னு வந்து உள்ளே வந்துட்டான். சரி, நான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு சரி மறுபடியும் வந்து ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆட்டோக்காரன் ஃபோனை நோண்டிட்டே நேராக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏறிட்டான். நான் லெஃப்ட் ஏறிட்டு இருக்கேன். சடனாக என்ன ஆகிடுச்சுன்னா, என்ன டக்குன்னு அந்த ஸ்பீடை வந்து என்னால் கண்ட்ரோலபுளாக இருந்ததுனால அப்படியே நேராக முன்னாடி ஒரு சைக்கிள் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். பாவம், அவர் மேலே போயிட்டு லைட்டாக கிராஷ் ஆகிட்டேன். பட் அவரும் கீழே விழுகல, நானும் கீழே விழுகல. பின்னாடி வீல் மட்டும் டக்குன்னு ஸ்கிட் ஆகிடுச்சு. பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இந்த மாதிரி மேட் டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை நோண்டிட்டு கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு வண்டி ஓட்டினதுனால இன்றைக்கி நான் கொஞ்சம் அவேராக இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடித்து நிப்பாட்டிட்டேன். ஒருவேளை நானும் நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் குறுக்க வந்திருந்தான் அப்படின்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் ரோட்டில் கவனமாக இருந்ததுனால அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஃபுல் கியர்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, வெயில் வந்து சத்தியமாக என்னால் தாங்கவே முடியல. ஸோ அதனால் ஜாக்கெட்ஸு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி ஸ்லீவ்ஸை மட்டும் போட்டுட்டு ஹெல்மெட்டையும் க்ளவுஸையும் மட்டும் போட்டு நான் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கோவாலையும் கூட வெயில் வந்து 36 டிகிரிக்கு மேலே வந்து அடிச்சிட்ருக்கு.
இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மரங்கள் இருந்தும் கூட வெயில் வந்து என்னால் தாங்கவே முடியல. காலையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லிட்டர் வாட்டர் பாட்டில் காலி ஆகிடுச்சு. இன்னும் வந்து கோவா போகிறதுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வாட்டர் பாட்டில் தேவைப்படும். பட் எனிஹவ் கோவா வந்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. நான் வரும்போதே வந்து நிறைய இடங்களை கவர் பண்ணிட்டு வந்தேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 டனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா நம்ம போகும்போது தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு பார்த்தேன். பட் இங்கே கோவாலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு டனலை வந்து கட்டி வச்சுருந்தாங்க சர்ப்ரைசிங்லி. டனலை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீச் ஒன்று வரும். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது இந்தியன் ஆர்மியோட மியூசியம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃப்ளைட் ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஃபைட்டர் ஜெட் மாதிரி. அதே மாதிரி ஒரு ஃபைட்டர் ஷிப்பையும் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. நானே ஃபஸ்ட் டைம் தான் நிறையா ஃபில்டர் பண்ணி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து போகிறதுக்காக டைம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நேற்று நைட்டோட நைட்டாகவே ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வந்து கோவா வந்து சேர்ந்தாச்சு. அஃபிஷியலி வி ஆர் இன் கோவா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே, ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்டே பண்ணுறோம். சாட்டர்டே ஃபுல்லாக நம்ம வந்து கோவாவில் தான் இருக்க போகிறோம். சண்டே மார்னிங் வந்து நம்ம மும்பை வந்து போக போகிறோம். இங்கேருந்து மும்பை அரௌண்ட் 600 கிலோமீட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்ச ரோடு நல்லா தான் இருக்குது. ஒரே நாளில் ஸ்ட்ரெச் பண்ணால் மும்பை போயிடலாம். ஸோ மும்பை போயிட்டோம் அப்படின்னா அடுத்த டார்கெட்டான அகமதாபாத்தை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு 4 to 5 டேஸில் வந்து நம்ம ஜம்மு வந்து ரீச் பண்ணிவிடுவோம். இதுதான் என்னோட பிளானாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ பார்ப்போம் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது, என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃபிஷியலி எந்த போலீஸும் நம்ம நிப்பாட்டலை, எந்த ப்ராப்ளமும் இதுவரையும் வரல. ஓகே. சாரி கைஸ், பேட்ரி இல்லாதனால நிறைய இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் வந்து கேமரா வந்து டேரெக்டாக சார்ஜ் போட்டு அட்லீஸ்ட் ரோடையாச்சும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். அந்த ரோடு வியூ மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மாதாஜி இருக்கு இல்லையா, அது நம்மளை வந்து கோவா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுச்சு. அது வந்து என்னோடய மிஸ்டேக் தான் ஃபுல்லி. நான் கோவாவில் எங்கே போகணும் அப்படின்றத நானுமே ஃபிக்ஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து மேங்களூர்லேருந்து நான் கோவான்னு மட்டும் போட்டுட்டேன். ஸோ கோவா அப்படின்னா கோவாவோட ஹாட்ஸ்பாட் சிட்டியை எவனோ ஒருத்தன் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து இந்த முந்திரி காடு இருக்குது பார்த்தீங்களா, மலைக்கு மேலே கோவாவோட பீச்சில் இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தாண்டி மலைக்கு மேலே வந்து ஒரு இடத்த வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து கூகுள் என்னை வந்து கூப்பிட்டு போயிருக்கு. ஸோ ஏதோ போகிற வழியில் ஒரு 2 சின்ன பசங்க வந்தாங்க. அந்த பசங்கள்கிட்ட பேசி எங்கே இங்கே வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த பக்கம் எங்கெங்கே போகிறீங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து புதற்காடு தான் வரும், கோவாலாம் வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டான பீச் எதுவோ சூஸ் பண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து சன்செட் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வந்தேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து வாஸ்கோட காமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து அந்த பசங்கள்கிட்ட பேசிவிட்டு நேராக வாஸ்கோட காமா போயிட்டு அங்கே சன்செட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக அங்கேருந்து கெலங்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்து இருக்கிறதுலே சூப்பரான பீச்சு, பார்ட்டி டவுன் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வாஸ்கோட காமாவில் போயிட்டு நம்ம சன்செட் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இருக்கிறதுலே பயங்கரமான அட்வென்ச்சர் என்ன அப்படின்னா, அந்த மலைக்காட்டுக்குள்ளே இருந்து நம்ம எவ்வளோ வேகமாக வந்து நம்ம வாஸ்கோட காமா போனோம் அப்படின்ற அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டினியூ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ உங்களை போர் அடிக்க வைக்க வேண்டாம் அப்படின்றதுனால அதை நான் வந்து ஷார்ட்டாக போடுறேன். செம்மையான ஊருங்க கோவா, பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, பயங்கர என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. ஒரு வழியாக இடத்த தேடி கண்டுபிடிச்சாச்சு சன்செட்டோட பாயிண்ட்டு. ஸோ பைக்கை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் சன்செட் ஆகிறது அந்த பேக்கில் இருக்குது. ஸோ நாம் இந்த வழியாக அப்படியே போயிட்டு அப்படியே சன்செட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குது.
ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கரும்பு ஜூஸு, அப்புறம் பானிபூரி, ஜூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சில்ட்ரன் பார்க்கு. ஸோ இந்த வழியாக போய் தான் சன்செட் நம்ம வந்து பார்க்க முடியும். நான் ஃபஸ்ட்டு அப்படியே நடந்து போகிறேன். சன்செட் பாயிண்ட் எந்த சைட்லேருந்து பார்க்குறது, எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ நாமளும் அங்கேயே போவோம், போயிட்டு சன்செட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் ஒரு இடத்துலேருந்து மாட்டி அங்கேருந்து தப்பிச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தோம். அந்த கேப்பில் வெல் டெவலப்டு கோவா பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபைனலாக சன்செட்டை பார்த்துருவோம். நாளைக்கு கோவாவோட இன்னொரு ஃபேஸை பார்க்கலாம். ஸோ இதுதான் சன்செட் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ பார்க்கு தான். நம்ம வந்து இப்போ வாஸ்கோ ட காமாவில் இருக்கோம். ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, வெரி குட் பாயிண்ட். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் சன்செட்டுக்காக வெயிட்டிங். சன் வந்து செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ப்ளேஸ். ஸோ இது சேஃப் சன்செட். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ண வேணாம். நினைக்கிறேன் இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ சன்செட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, கப்பல் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க சைடு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி சன்செட். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஓடி ஓடி வந்து சன்செட்டெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படி மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் அமைக்கி விட்ருங்க. சன்செட் ரொம்ப ஸ்லோவாக தான் செட் ஆகும் போல் இருக்குது. இன்னும் நிறைய தூரம் இருக்குது செட் ஆகிறதுக்கு. நம்ம அப்படியே போயிட்டு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சன்செட் பார்க்கலாம். ஒரு 2 minutes தான் வந்துடலாம். பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்டை படிச்சாச்சு. நோ டிஸ்டர்பன்ஸ். கீழே பீச்சில் நிறைய பேர் விளாண்டுட்டு இருக்காங்க. கீழே பாருங்கள், பீச் இருக்குது. ஒரு சின்ன பீச் தான் இது, பட் செம்மையாக இருக்குது பீச். ஸோ அங்கே பாருங்கள், பேராகிளைடிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா, அங்கே ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே பேராகிளைடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜெட் ஸ்கீ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே போட்டில் ஃபிஷ்ஷிங் பிடிக்க போகிறாங்க. சின்ன சின்ன திட்டு மாதிரி இருக்குது. பேராகிளைடிங் அந்த சைடு செம்ம. ஸோ பர்ஃபெக்டான சன்செட் வந்து லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்க போகிறேன். ஸோ இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு நான் நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போகுதுல்ல. சூரியன் டோட்டலாக இப்போ கடலுக்குள்ளே போயிட்டாப்ப கொஞ்சம் ஒரே ஒரு டிப்பு மட்டும் தெரியுது. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். எப்படி சொன்ன மாதிரி சன்செட் பார்த்தாச்சா? உங்களோட எனக்கு தான் ரொம்ப ஹாப்பி சன்செட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு பீச்சில் சன்செட் பார்க்க போகிறோம், இதோட இன்னும் அற்புதமாக.